வணக்கம் வெல்கம் பேக் டு இது மேக்கிங் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூப்பரான டாப் 3 ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது என்னென்ன டாப் 3 ஐடியாஸ்ன்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒயரே இல்லாத வெறும் பேப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சில் மட்டும் வச்சு பேட்டரியிலேருந்து லைட்டுக்கு ஒயர் கனெக்ஷன் தர போகிறோம். அதாவது ஒயரே இல்லாத கனெக்ஷன் தர போகிறோம். ஸோ அது செய்யறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நான் எந்த மாதிரி பென்சில் வச்சு லைன் போடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் லைன் போட்டுக்கோங்க. அண்ட் லைன் போட்டதுக்கப்புறமா நீங்கள் லைன் போட்ட பென்சிலை வச்சே பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ளே நல்லா டிக்காக கலர் கொடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவு நல்லா டிக்காக கலர் கொடுக்க முடியுமோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா நல்லா டிக்காக கலர் கொடுத்துட்டோம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா டார்க் பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன எல்இடி லைட் எடுத்துக்கோங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா ₹3 தான். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டரி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் பேட்டரி. அண்ட் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச அந்த 2 கோட்டுக்கும் டச் ஆகிற மாதிரி வைங்க. ஸோ நான் எந்த மாதிரி வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேட்டரியில் 2 ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச அந்த கோட்டில் இந்த மாதிரி டச் பண்ணுங்கள். டச் பண்ணோம்னா அந்த மேலே இருக்கிற லைட் பார்த்தீங்கன்னா எரியும். அண்ட் முக்கியமான விஷயம் ப்ளஸும் மைனஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நம்ம பேட்டரி வயரை பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச கோட்டோட பாட்டம்லேருந்து டாப்புக்கு லைட்டை நவுத்திட்டு போனோம்னா ஸோ அந்த லைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆகிற மாதிரி தெரியும். உங்களுக்கு பகலில் இருக்கும்போது தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருட்டாக்கிற இடத்துல நான் போய் செஞ்சு காமிக்கிறேன். சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ வந்து அந்த லைட் எடுத்து நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் நம்ம அந்த வரைஞ்ச கோட்டோட பாட்டமில் ஒயர் வைக்கும் போது அந்த லைட்டோட பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம டாப்புக்கு அந்த ஒயரை கொண்டு போக லைட்டோட பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகுது. ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஒரு மேஜிக் ட்ரிக் மாதிரி இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் செஞ்சு காமிச்சிங்கன்னா அசந்து போயிடுவாங்க. ஸோ அந்த ட்ரிக்கும் உங்களுக்கு பிடிச்சிங்கதான்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்மோக் கன் தான் செய்ய போகிறோம். ஸோ இது செய்யறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு அலுமினியம் ஃபாயில் பீஸ் தேவை. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 மேட்ச் ஸ்டிக்கு தேவை. அண்ட் அந்த மேட்ச் ஸ்டிக் ரெண்டையுமே இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பீஸுக்கு உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ரோல் பண்ணதுக்கப்புறமா அந்த ரோல் பண்ண ஒரு பக்கத்தை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம கையில் லைட்டாக மடிச்சுட்டோன்னா அது க்ளோஸ் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டு கம்பியில் அந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செஞ்சுருக்கிறோம். இது எதுக்காகனா நம்ம அந்த ரோல் பண்ணதை நிற்க வைக்கிறதுக்காக. ஸோ அந்த ரோல் பண்ணதை எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வச்சோன்னா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா நின்றுக்கும். அண்ட் அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபெவிக்விக் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதாக ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க. ஸோ செங்கல், கல், டைல்ஸ்கள் அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா நம்மளோட ஸ்மோகன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிற்க வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தெர்மாக்கோல் பீஸ் எடுத்து இந்த தெர்மாக்கோல் பீஸை நம்மளோட ஸ்டாண்டோட அடிப்பக்கத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு அது மேலே லைட்டாக ஃபெவிக்விக் ஊற்றணும். ஸோ இது எதுக்காகனா அந்த ஃபெவிக்விக் ஊற்றணும்னா அந்த தெர்மாக்கோலே பார்த்தீங்கன்னா ஒரு கம் ஃபார்முக்கு மாறிடும். ஸோ நம்மளோட ஸ்மோகன் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணும்போது அந்த ஸ்மோக்லாம் ஃபோர்ஸாக வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஸ்மோகன் கீழே விழுந்துடும். அது கீழே விழாத இருக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சுருக்கிறோம்.
அண்ட் நம்மளோட ஸ்மோக் கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறமா இதோட ஸ்மோக் கனோட பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணும்போது உள்ள இருக்கிற மேட்ச் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்கும். எரியும் போது பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் கவராங்கிறதுனால வெளியே புகையாக வரும். அண்ட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்கறதுக்கே. நம்மளோட அந்த ஸ்மோக் கன் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக நிற்கலை. ஸோ கீழே விழுந்ததுனால புகை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழ் பக்கமாக போயிடுச்சு. அண்ட் இது கரெக்டாக ஸ்டெடியாக நின்றுச்சுன்னா பார்க்கறதுக்கே இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். நம்ம திரும்பியும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக ஸ்டேபிளாக நிற்குது. அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பற்ற வச்சு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லி, ஸ்மோக்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஸ்மோக் போயிடுச்சு. அண்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் நல்லா புல்லட் மாதிரி ஃபோர்ஸாகவே போச்சு. அண்ட் சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்கறதுக்கே செம சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தண்ணி குடிக்கிற வாட்டர் கேன் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் கேன் எடுத்து ஃபுல்லாக அந்த மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களோட மொபைல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த லப்பர் பேண்டை இந்த மாதிரி உங்களோட மொபைலுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டர் கேனுக்கும் சென்டரில் அந்த மாதிரி ஃபிட் பண்ணணும். நான் எந்த மாதிரி மாட்டுறனோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து பொறுமையாக மாட்டிக்கோங்க. அண்ட் உங்கள் மொபைலில் இருக்கிற கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இதை பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ திருப்புறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.